அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். காஃபிர்கள் வெறுத்த போதிலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வாகிய அவனுக்கே தூய்மைப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் என்றும் உயிருள்ளவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகையால் இம்மார்க்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக்கியவர்களாக அவனையே பிரார்த்தித்து அலையுங்கள். எவன் ரஹ்மானுடைய திக்ரை விட்டு புறக்கணித்து கண்களை மூடிக்கொள்கிறானோ அவனுக்கு ஒரு ஷைத்தானை நாம் சாட்டிடுவோம். அப்பொழுது அவனுக்கு இணை பிரியா நண்பனாகி விடுவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். அன்னாருடன் இருப்பவர்கள் காஃபிர்களின் மீது கடினமானவர்கள், தங்களுக்கிடையில் இரக்கமுள்ளவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கருணையையும் பொருத்தத்தையும் தேடியவர்களாக ருக்கு சுஜூது செய்கிறவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். அவர்களுடைய அடையாளம் சுஜூதின் காரணமாக அவர்களுடைய முகங்களில் இருக்கும். இது தௌராதிலுள்ள அவர்களுடைய உதாரணமாகும், இஞ்சிலுள்ள அவர்களுடைய உதாரணமாகிறது. ஒரு பயிரை போன்றதாகும். அது தன்னுடைய நாற்றை வெளியாக்கி பின்னர் அதனை உறுதிப்படுத்தி பிறகு அது பருத்து கடினமாகிறது. பிறகு விவசாயிகள் வியப்படையும் விதத்தில் அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது. இவ்வாறே சஹாபாக்கள் ஆரம்பத்தில் பலவீனமானவர்களாக இருந்து பிறகு நாளுக்கு நாள் அவருடைய நிலைமை வலிமையடைந்தது. இவர்களை கொண்டு காஃபிர்களுக்கு கோபமூட்டுவதற்கும் இந்த உதாரணத்தை அல்லாஹ் கூறுகிறான். அவர்களிலிருந்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தோருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். இந்த ஆயத்தில் ருக்கு சுஜூது தொழுகை ஆகியவற்றின் சிறப்புகளை வெளிப்படையாக கூறுவதே முக்கிய நோக்கமாகும். எனினும் கலிமா தையிபா உடைய இரண்டாவது பகுதியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதன் சிறப்பும் இதன் மூலம் தெளிவாக்கப்பட்டுள்ளது.